ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தியாக அவதரித்தாள். இது கலியுகத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நடந்தது. அன்று அங்கு துவாபர யுகத்தில் திருவாய்ப்பாடியில் நடந்த மார்கழி நோன்பினை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டே தான் இன்று செய்வதாக ஆண்டாள் அனுகரிக்கிறாள். அவள் தன்னையே ஒரு இடைச்சியாக நினைத்தபடியால் இடைநடையும் இடைமுடியும் இடைப்பேச்சும் முடைநாற்றமுமாய் மாறிவிட்டது. அவள் பேசுவதோ நடப்பதோ தான் கொண்டையிட்டு கொள்ளுவதோ எல்லாமே ஒரு இடைச்சியைப் போலே மாறிவிட்டது. ஓரொரு இடைச்சியின் பேரிலேயும் கண்ணனுக்கு அபாரமான காதல் உண்டு. இவர்களுக்கும் அவன் பேரிலே அன்பு, அவனுக்கும் இவர்கள் பேரிலே பிராவண்யம். இப்படி ஒத்தருக்கொத்தர் இருக்கும்போது நாம் ஏன் பிரிந்திருக்க வேண்டும் என்று எல்லாரும் கூடித்தான் நோன்பு நோற்று கண்ணனை அடைந்தார்கள். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரிலோ ஆண்டாள் உள்ளாள். அவளுக்கு இருக்கிற பக்தி அத்தனையும் வளர்த்து கொடுத்தது பெரியாழ்வார். கூட நிறைய சிறுமிகள் உள்ளார்கள். அவர்களையும் சேர்த்து கொண்டு பாகவதர்களுடைய சேர்க்கை நமக்கு முக்கியம், அவர்களோடேதான் பகவானை அனுபவிக்கச் செல்ல வேணும் என்ன ஆண்டாள் ஒருமிக்கிறாள். அந்த அனுபவமே அவள் உள்ள முழுக்க நிறைஞ்சு போயிட்டபடியாலே அதுவே வாய் வழியே திருப்பாவை 30 வெளிவந்தது. சங்கத்தமிழ் மாலை 30 பாதகங்கள் தீர்க்கும். அந்த திருப்பாவையில் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை 10 பெண்களை ஆண்டாள் எழுப்புகிறாள். அதிலே 6வது பாசுரம் பாகவத திருப்பள்ளி எழுச்சியிலே முதல் பாசுரம் பிள்ளாயின் எழுப்பினாள். அடுத்த பாசுரம் பேய்ப்பெண்ணேன் எழுப்பினாள். இன்றைய பாசுரம் 3ஆம் பாசுரம் கோதுகலமுடைய பாவாய் என்று எழுப்புகிறாள். பாகவதர்களுக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடுவர்களா? கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று விஸ்வாமித்திரர் ராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி பார்த்தோம். உத்திஷ்ட புருஷ ஹரி என் உபனிஷத்து பரம்பொருளான நாராயணனுக்கே ஹரிக்கே திருப்பள்ளி எழுச்சி பாடிற்று. பெரியாழ்வார் அரவணையாய் ஆயரேரே அம்மமுன்ன துயிலழாயே என்று கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். எல்லாரும் பெருமாளுக்கு பாடுறாளே தவிர 6 பாகவதர்களுக்கு பாட அந்த பெருமை ஆண்டாள் ஒருத்திக்குத்தான் புரிந்தது. கீழே விண்ணப்பிச்சேன், ஆழ்வார்கள் எத்தனைதான் பாகவத பிரபாவம் சொன்னாலும் அவர்களுக்கு கடைசியில் ஈடுபாடு பகவானிடத்தே. ஆனால் ஆண்டாளுக்கு அப்படி இல்லாமல் முதல் பாசுரத்திலிருந்தே அடியார்களிடத்தில் ஈடுபாடு. பாகவதர்களையும் பிடிச்சுப்போம், பகவானை முக்கியமாக வச்சுப்போம். இது ஆழ்வார்களுடைய கொள்கை. பாகவதர்கள்தான் உத்தேசியர்கள், அது கிட்டாத போது பகவானை பற்றுவோம் என்பது ஆண்டாளுடைய கொள்கை. அதனால தான் பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறதோடே நின்னுடாமல் பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறாள். இந்த 10 பாசுரமே திருப்பள்ளி எழுச்சி தான். தொண்டரடிப்புடி ஆழ்வார் அரங்கநாதனுக்காக பாடினார். திருவரங்க தெம்பெருமானுக்கு கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனவிலுலகன்னது காலையம் பொழுதாய் என்று தொடங்கி அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயேன்னு பாடினார் இல்லையோ. அந்த 10 பாசுரங்கள் திருவரங்கநாதனுக்காக. இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற 10 பாசுரங்கள் அரங்கன் அடியார்களுக்காக. அதில் இன்று 3வது பாசுரம், பாசுரக்கிரமத்தில் 8வது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்னு எரும சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளகளும் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரமாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென் ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் என்பது இந்த பாசுரம். கோதுகலமுடைய பாவை, கோதுகலம்னா கௌதூகலம்னு அர்த்தம். கௌதூகலம்ங்கிறது பேரன்பு, பெரிய உற்சாகம், பக்தியினால ஏற்பட்டிருக்கிற உற்சாகம். கண்ணனுக்கு இவளிடத்தில் அவ்வளவு உற்சாகமா, இவளுக்கு கண்ணனிடத்தில் அவ்வளவு உற்சாகமா. அதனால தான் கோதுகலமுடைய பாவாய்ன்னு அழைக்கிறாள். ஆச்சரியமான பாசுரம். பதவுரை என்னன்னு பார்ப்போம். கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் விடிந்தமைக்கு அடையாளம் உண்டா என்று உள்ளே இருப்பவள் கேட்கிறாள். உண்டே என்று வெளியே இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள். கீழ்வானம் வெளுத்ததே, கிழக்கு திசையில வானம் வெளுத்ததே, இதை விட உனக்கு என்ன அடையாளம் வேணும்? உள்ள இருக்கிறவ வேடிக்கையா பதில் சொல்லிட்டா, கீழ்வானம்லாம் வெளுக்கலே, மணி 3 தான் ஆறுது, அதுக்குள்ள கீழ்வானம் வெளுத்துடுமா? நீங்க எப்ப பகவானை அனுபவிக்கலாம்? அது பகல் பொழுது வந்தால்தான்.
அதற்கு சூரியன் உதிக்க வேண்டும். அவர் எப்போ உதிப்பரோன்னு ஆய்குலத்து பெண்டிர்கள் எல்லாம் கிழக்கு திசையே பார்த்துட்டு இருக்கலாம். இவர்களுடைய திருமுக மண்டலம் ரொம்ப ஒளி படைத்ததாக உள்ளது. ஏன்னா பகவானையே சித்தத்தில் வச்சுருக்காளோ இல்லையோ, அது உடனே முகத்தில் தெரியாதா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எப்போதும் கிருஷ்ண சிந்தனத்தோடே இருக்கிறதுனாலே முகம் ரொம்ப தேஜஸோடு இருக்கு. அது அத்தனை பேருடைய முகமும் கிழக்குதுக்கே பார்த்துட்டு இருக்கா. இது பிரதிபலித்து வெளிச்சம் வந்துடுது. சூரியன்லாம் உதிக்கவே இல்லை இன்னும். உங்களுடைய முக காந்தி வீசி வீசி அது கிழக்கு பக்கத்தில் சூரியன் உதித்தாப்பில் இருக்குன்னா, சூரியன் உதித்த அளவுக்கு கிழக்கை வெளுக்க வைக்கும் தேக காந்தி முகத்தில் இருக்கிற ஒளி ஒரு பாகவதோத்தமனுக்குத்தான் வரும். அது பகவானுக்கு வருமோ வராதோ, அவனையே நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவ்வண்ணம் வந்துடுற சொல்லியும். ஆழ்வார்களை சேவிக்கிறோம், ராமானுஜரை சேவிக்கிறோம், அவர் திருமேனியை சேவிக்கிறச்சேவே ஏதோ ஒரு உவகை ஏற்படுகிறது. ஸ்ரீபெரும்புதூரில் போய் சுவாமியை சேவிக்கிறோம், திருவங்கியாழ்வார திருநகரியில் போய் சேவிக்கிறோம். அந்த திருமேனி ஏதோ ஈர்க்கிறதோ இல்லையோ. ஒரு சிற்பி தங்கத்தையும் பஞ்சலோகத்தையும் கொண்டு பண்ணப்பட்ட திருமேனி தானே. அப்படி நாம பண்ணிவிட்டா வந்துருமான்னு கேட்டா வர்றதில்லை. ஏன்னா அது ஏதோ ஒரு சக்தி விசேஷத்தை பெரியோர்கள் அதில் வைக்கிறார்கள். அதோடெல்லாம் அந்த திருமேனியை இத்தனை ஆண்டுகளா எத்தனை மகாத்மாக்கள் சேவிச்சிருப்பா. நம்ம இப்போ திவ்யதேசத்துக்கு போய் சேவிக்கிறோம். இன்று ஒரு கோவில் கட்டியிருக்கா, சேவிக்க வேண்டியதுதான். 1000 வருஷம் 2000 வருஷம் புராதனமான கோவில். உடனே அதில் என்ன ஈர்ப்புன்னா, பெருமாள் பழையவர் புதியவர்ங்கிறதுனால மட்டும் பெருமை வந்துவிடாது. பெருமாள் தான். அவர் பழசாக இருந்தார்னா புதுசாக இருந்தார்னா. ஆனால் அந்த இடத்துக்கு எத்தனை மகாத்மாக்கள் விஜயம் பண்ணியிருப்பா. அவள் எல்லாரும் வந்து அந்த பெருமாளை சேவித்து அவர்களுடைய திருவடி பட்டு 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 அந்த கல் எவ்வளவு தூரம் தங்கிட்டு அதை வாங்கிட்டு இருந்திருக்கும். நீங்கள் பிருந்தாவனம் பக்கம்லாம் சேவிக்க போறீங்கன்னு வச்சுங்கோ, படி ஏறி போகிற மூலியம் ஒரு சின்ன மலை ஆட்டம் இருக்கும். டீலான்னு அந்த இடத்துல பேர் வைப்பார்கள். பிரஸ்கந்தனம்னு ஒரு இடம், துவாதசாதித்ய டீலான்னு ஒரு இடம். ஏறி போவோம். படிக்கட்டு முழுக்க சலவக்கல்லில் 6 பேரானும் போட்டிருக்கும். ஒரு 1000 ரூபாய் வாங்கிப்பா, ஒரு கல் வாங்கி கொடுத்தா அவள் பேர் எழுதி அந்த இடத்துல படிக்கட்டில் கல் வச்சுருவா. நீங்கள் இது நந்தபவனம் முழுக்க சேவிச்சீங்கன்னா இதை பார்க்கலாம். இது பல இடத்துல ஏன் இருக்குன்னா, அந்த பணக்காரருக்கு ஆசை, அந்த தார்மிகருக்கு அத்தனை பாகவதர்களுடைய திருவடி நம்ம பேர் மேலே படட்டும், நம்ம தலையில் காலை வச்சு நடக்கட்டும்னு ஆசைப்படுகிறான். அதனாலே மகாத்மாக்கள் பலர் விஜயம் செய்திருக்கிறபடியால் அந்த இடத்துக்கே தனிச்சிறப்பு வந்து விடுகிறது. ஆகையாலே தான் திவ்யதேசம், ஆகையாலே தான் பெருமானுடைய திருமேனின்னு தேடிட்டு போகிறோம். அப்போ ஒளிபடைத்த திருமேனி பகவானது. அந்த காந்தி அது இவர்களிடத்துல வந்து இப்போ குடி கொண்டிருக்கு. விஷ்ணுவே ஜோதி உருவானவன். அந்த ஜோதிஷை தங்கள் உள்ளத்திலேயே வச்சிருக்கிறபடியால் இவர்களுடைய முகமும் அதீதமான ஒளி படைத்ததாக இருக்க அதை கொண்டு கிழக்க பார்க்கிறார்கள். கண்ணாடி ஆட்டம் பிரதிபலிக்கிறது. கீழ்வானம் வெளுத்ததுன்னு தப்பா நினைச்சுட்டீள். கீழ்வானம்னா இன்னும் வெளுக்கலை அப்படின்னு உள்ள இருக்கிறவோ சொல்லிவிட்டா. வெளியில இருக்கிறவா தூக்கி பாடி போட்டது. இப்ப வெஷா அப்ப தங்களுக்கு முக காந்தி இல்லைன்னு சொல்லணும். சரின்னு ஒத்துண்டா சூரியன் உதிக்கலைன்னு சொல்லி ஆகணும். சரியா பிடிச்சிட்டா இப்போ உள்ள இருக்கிறவோ என்ன 2 பக்கத்துல பார்த்தாலும் சரி, ஒன்னும் சூரியன் உதிக்கலைன்னு ஒத்துனுடுங்கோ. அப்போ உங்க முக காந்தி தான் விட்டா உங்களுக்கு பெருமை சேர்ந்து போயிடும். இல்லை சூரியன் தான் உதித்தார், எங்க முகத்துக்கெல்லாம் காந்தியே இல்லைன்னு சொல்லுங்கோ. இல்லைன்னு இவா சொல்லிடுவா. ஆனா அந்த பெண் என்ன ஞாபகத்தோட சொல்லிவிட்டாள்னா, பகவான உங்க உள்ளத்துல வச்சிருக்கிறதுனால முக காந்தின்னு சொல்லியிருக்கா. இப்ப தங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப பெருமானுக்கு குறவு வந்துடும் இல்லையோ. அதையும் சொல்றதுக்கு முடியல. இல்ல சூரியன் உதித்தான். வேறொரு அடையாளம் சொல்றேன் கேளு. சூரியன் உதித்ததற்காக ஆங்காங்கு செறிந்திருந்த இருட்டு முட்டு முட்டாக வெளியேறுகிறதே. அதை பார்த்தா உனக்கு தெரியலையா? கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனஹான். சிறுவீடு எருமைகள்லாம் மேயறதுக்கு போறது. இது 2வது அடையாளம். எருமைகள் நாழியான பிற்பாடு 6:30-7 மணிக்கு மேலே மேய்வதற்காக பெருவீடுக்காக போகும். ஆனால் விடியற்காலை பொழுதில் ஒரு 3:30-4:30 மணிக்கு அவரவர்கள் வீட்டு புழக்கடை பக்கம் பின்பக்க தோட்டத்திலே சின்னதாக புல்லு விளத்து வச்சிருப்பாளாம். அதை எருமாடுகள்லாம் மேயறதுக்கு போகும். திரும்ப வந்துட்டு இவர்கள் காலை கடன்கள் முடித்த பிற்பாடு புறப்பட்டு பெருவீடு மேயறதுக்கு போகும். அப்போ அதை போல எருமாடுகள்லாம் பின்பக்கம் போயிருக்கே சிறுவீடு மேய்வதற்காக. அது உனக்கு அடையாளமா தெரியலையா? இது 2வது. அப்ப கீழ்வானம் வெள்ளன்னு 2வது. எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனஹான். உள்ள இருக்கிறவ அதையும் ஆக்ஷேபிச்சுட்டா. எரும மாடெல்லாம் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. இன்னும் எது போறதே எருமாடுன்னா, உங்க காந்தி பட்டு கிழக்க வெளுத்தாப்புல ஒளி வீசுறதோ இல்லையோ, அந்த ஒளியில இருட்டு முட்டு முட்டா விலகிறது. அது எரும மாடு எழுந்து போறாப்புல இருக்கு. எரும மாடு எழுந்திருக்கவே இல்லை. எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனஹான். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகுன்னாரே. வெளியில இருக்கிறவாளுக்கு தோணித்து, ஒன்னல்லத்துக்காக எழுப்பின்னு போலான்னு வந்தா இத்தனை வார்த்தை ஆடுகிறேயே எங்களோட. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகுன்னாரே சொல்றது கேட்டுக்கோ.
அவரவர்கள் தனித்தனியே வேகமா கிருஷ்ணானுபவத்துக்காக பாவைக்களத்துக்கு போயிட்டு இருந்தா அதுவே பிரயோஜனமாக போவான் போகுன்னாரே, அவர்கள் போனதே பிரயோஜனம். அது கொண்டு மத்தொன்ன பிரார்த்திக்கிறது கூடவா போல போவான் போகுன்னாரே, போகாமல் காத்து அந்த கோஷ்டியை போகாதேன்னு நான் தான் நிறுத்தினேன். உன்னை கூவான் வந்து நின்னோம், உன்னை கூட்டின் போகணுங்கிறதுக்காக வந்தேன். பெண் கேட்டா போவான் போகுன்னாரே ஏன் தடுத்தீர்கள்? போக வேண்டியதானே, ஏன் என்ன கூட்டின் போகணுமா? உன்னை கோவான் வந்து நின்னோம், கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். நீதானே கௌதூகலமுடையவர். ஒரு கோஷ்டின்னு போனா சிறந்த பக்தி படைத்தவன் தலைவனா முன்னாடி போக வேண்டாமா? உங்ககிட்ட தானே இந்த தலம் இருக்கு, உன்னிடத்துல தான் அத்தனை பக்தி இருக்கிறதுனால கூப்பிடுறதுக்காக வந்தோம். அதோடல்ல, உன்னை அழைச்சின்னு போனாதான் பெருமாள் எங்களை திரும்பி பார்ப்பர். ஏன்னா அவருக்கு உங்ககிட்ட கௌதூகலமாச்சே, உன்னிடத்தில் அவனுக்கு பேரன்பு இருக்கிறபடியால் அவருக்கு வேண்டிய ஒருத்தரை அழைச்சின்னு போனா எங்க காரியமும் நடக்குங்கிற ஆசைதான். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பரகொண்டு. எழுந்திருக்க வேணும்னு உடனே ஏதற்கு எழுந்திருக்க வேணும் என்று அவள் கேட்டாள். பாடி பரகொண்டு பாடுவதற்காக எழுந்திருக்க வேண்டும். பறை கைங்கரியமாகிற பறை கொள்வதற்காக எழுந்திருக்க வேணும். பாடி பரகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. மாவாய் பிளந்தான், மாயன்னால் மிருகம். மாவாய் குதிர வடிவத்திலே வந்திருக்கிற கேசி என்னும் அசுரனுடைய வாயை பிளந்தான். துரங்கம் வாய் கீழ்ந்துகந்தானது தொன்மையூர் அரங்கமே என்று திருமங்கியாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். துரங்கம் வாய் கீழ்ந்துகந்தான், கேசி என்னும் குதிரையினுடைய வாயை பிளந்தான். அதைத்தான் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. தான் கோகுலத்தில் இருக்கிறச்சே கேசியை கொன்னது ஆச்சரியம் அல்ல, மதுரப்பட்டணத்துக்கு போய் மல்லர்களையும் மாட்டினான் தேவாதி தேவன். மனுஷர்களுக்கும் தேவர்களுக்கும் எத்தனை வேறுபாடோ, தேவர்களுக்கும் பகவானுக்கும் அத்தனை வேறுபாடு. மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோன்னு ஆழ்வாருடைய பாசுரன். நாம் மனுஷர்கள், நமக்கும் தேவர்களுக்கும் எத்தனையோ உயர்வு. அந்த தேவர்களை காட்டிலும் அத்தனை உயர்ந்தவன் எம்பெருமான். தேவாதி தேவனெனப்படுவான்னு சொல்லுகிறார்களோ இல்லையோ, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அவர் இருக்கிற இடத்துல இருக்கட்டும், நாம் போய் அவரை சேவித்தால் ஆஹா ஹா ஹா என்ன சம்ஸ்கிருதத்தில் இருக்க வேண்டியதை ஆவா என்ன ஆண்டாள் தெரிவிக்கிறாள். ஆ ஆன்னு பிரிஞ்சது ஆவாவென்னு வந்துள்ளது. ஹா ஹான்னா ஹாஹாக்காரம்னா ஓ, நாம பாட்டுக்கு இருக்கிற இடத்துல இருந்துட்டோமே, பெண்கள்லாம் 4:30 மணிக்கு எழுந்திருந்து நம்மளை தேடி வந்துட்டார்களே, நாம் அவர்களை போய் ரட்சிச்சிருக்கணுமே, அதை விட்டுட்டு அவர்கள் நம்ம கிட்ட வர்ற வரைக்கும் சோம்பி இருந்துட்டோமே, ஹாஹா அப்படின்னு பகவான் சொல்லுவாராம். ஆவா என்ன ஆராய்ந்து அருள். ஆறான்னு ஒருத்தனுக்கு பக்தி பிறக்காதான்னு காத்துன்றிருந்து போய் ரட்சிச்சுடுவேன். இந்த பெண்களுக்கு பக்தி பிறந்து முத்தி என்னை தேடி வர்ற வரைக்கும் நான் எப்படி விட்டுட்டேன் என்ன ஹாஹாகாரம் பண்ணி ஆவாவென்னு ஆராய்ந்து. பகவான் ஆராய்வர். எப்போ எழுந்திருந்திருக்கா, எப்போ வந்திருக்கா, என்ன பாசுரம் பாடியிருக்கா, என்ன கேட்க போறாய்வா, என்ன ஆராய்ந்து அருளும் அவசியம் நமக்காக அனுகிரகிப்பான். கோதுகலமுடைய பாவாய் நீ எழுந்திருந்து வான்னு கூப்பிட்டது இன்றைய பாசுரம். இதற்கு முன்பாக நாம் நேற்றைய பாசுரத்தின் அர்த்தத்தை அனுபவித்துவிட்டு தற்போது பார்க்கலாம். கீசி கீசென்னெங்கு மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கலையோ பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசன் அருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவம் கேட்கலையோ. இந்த பாசுரத்தில் அரவம் அரவம்னு வருகிறது. நேற்றைய பாசுரத்தில், அதாவது 6வது பாசுரத்திலே வெள்ளவெளி சங்கின் பேரரவம் கேட்கலையோன்னு பார்த்தோம். பேரரவம்னா பெருத்த ஒலி, அரவம்னா ஒலி. ஒரே பெருஞ்சத்தமும் கேட்கறது போல் இருக்கு, சத்தமும் கேட்கறது போல் இருக்கு. இதுக்கு மேலே ஆர்த்து ஏரின்னு 4ஆம் பாட்டில் ஒரு சத்தம் பார்த்தோம். ஆக மேகங்கள் ஜர்ஜிக்கிற ஒரு ஆர்த்து ஒரு ஒலி, வெள்ள வெளிச்சங்கின் பேரரவம் ஒரு ஒலி, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசப்படுத்துவது ஒரு ஒலி. அப்போ மத்தின் ஓசை, காசும் பிறப்பும், கையில் போட்டுருக்கிற வளையல் கழுத்தில் போட்டுருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒலி எழுப்புறது அது ஒரு ஒலி. இது நிறையா சத்தமாக இருக்கும் போல் இருக்கே அந்த ஊரே. ஆமாம், திருவாய்ப்பாடி போனோம்னா இன்றைக்கி அங்கே சேவிக்கிறதுக்கு போனால் ஒரே கோலாகலம், ஒரே குழப்பந்தான். இது நம்ம ஊரில் இங்கே வந்தோன்னா தான் யாரும் எதுக்கும் சத்தம் போடக்கூடாது, தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்கணும். உம்பேச்சு எனக்கு இல்லை, எம்பேச்சு உனக்கு இல்லை. இதெல்லாம் அவரவர்கள் வீட்டுக்குள்ளேயே. தீபாவளி வரும், பொங்கல் பண்டிகை வரும், திருக்கார்த்திகை வரும், யாரையும் ஒத்தரையும் சந்திக்க மாட்டோம். அந்த நாள்லலாம் இருந்தால் ஏதானும் பண்டிகைன்னு வந்தால் 4 பெரியவாளை போய் சேவிச்சுட்டு வரணும்னான்னு வச்சுருந்தோம். உறவுக்காரர்களுக்குள்ளேயான கூட கூடின்றதுன்னு வச்சுருந்தோம். இன்றைக்கி தீபாவளியா மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளோதான் நம்ம வச்சுருக்கோமே தவிர ஏதோ போக வேண்டாம், வீட்டில் படுத்துன்னு தூங்கலாம் இப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் விட்டோம். அன்றைக்கான ஒரு திருவாராதனமோ பெருமாளுக்கு கண்டுரலை பண்ணுறதோ, இன்றைக்கி ஏதானும் பக்ஷணங்கள் பண்ணிடலான்னா உடனே நாம் சாப்பிட்றதுக்கு பக்ஷணம்னு அர்த்தம் இல்லை. அந்த பெருமாளுக்கு நித்தியமே நாம் அனைத்தையும் பண்ணி சமர்ப்பித்திருக்க வேண்டும். உலகமுண்ட பெருவாயன். ஆனால் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாத பொடுத்துன்னா இதை போல ஒரு காரணத்தை வச்சு நானும் பண்ணி சமர்ப்பிக்கிறதுக்கு வேண்டாமா? ஏகாதசி அன்றைய தினம் கூட
எந்த மடத்துல கூட நீங்க எடுத்து பாருங்க, எத்தனை ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்தாலும் அவருக்கு உண்டு. நாம் பட்டினி கிடக்கலாம். இப்ப இன்னைக்கு சர்வ ஏகாதசி போட்டிருக்கா, நாம பட்டினி இருக்கலாமே தவிர பெருமான் எதற்காக இருக்க வேண்டும்? அவருக்கு தளிகை என்னைக்குமே உண்டு. சரி, அவருக்கு தளிகை பொண்ணு நான் இப்போ கார்த்தால வந்தோமே, இன்னைக்கும் கொடுத்துருப்பாளோ இல்லையோ? நீங்கள் இன்னைக்கு கார்த்தாலையும் தர்மாசத்துக்கு வந்திருப்பீள், வந்திருக்கிறச்சே சுவாமி நமக்கு பிரசாதம் கொடுத்துட்டு தான் போறார். ஏகாதசி ஆச்சேன்னா அந்த பிரசாதத்தை துளி ஸ்வீகரிப்பதில் எந்த குற்றமும் வந்து விடாது. துளசி வாங்கி கொள்வதிலேயோ தீர்த்தத்தை வாங்கி கொள்றதுலையோ அதுக்குன்னு இன்னைக்கு ஏகாதசி, அதனால கோவில்லையே சாப்பாடுன்னு வச்சுனுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வீட்லையும் கூடாது, கோவில்லையும் கூடாது. பிரசாதமாக கொடுத்ததை வாங்கி கொள்ளலாமே தவிர பகவானுக்கு என்றும் எப்போதும் சமர்ப்பிக்க வேண்டும். நைவேத்தியத்தில் போகத்தில் குறை வைப்பதே கூடாது. ஒரு திவ்யதேசமாகட்டும் கோயிலாகட்டும் எத்தனைக்கெத்தனை பெருமாளுக்கு தளிகை கண்டுருளை பண்ணி பிரசாத விநியோகம் பண்ணுறோமோ பெருமாள் ரொம்ப ஆனந்தப்படுகிறார். ஏன், அவருக்கு என்ன கடைசியில் இந்த உணவுலேயே ஆசைன்னா தனக்கா? அவர் ஒன்று ஒரு ஒரு கபல அன்னத்தை தான் எடுத்து வச்சுனோட போகிறாரா? இந்த சுதந்திரம் கொடுக்கறதுங்கிற பாருங்க, கோவிலில் ஒரு படி பண்ணால் அர்ச்சகருக்கோ பரிச்சாரகருக்கோ மடப்பள்ளிக்காரருக்கோ காப்படி எடுத்து வச்சுடணும். மிச்சம் முக்காப்படி தான் விநியோகத்துக்கு வரும். அதே போல் பெருமாள் நான் நிரங்குஷ சுதந்திரன், ஆனால் நீ ஒரு படி தளிகை பண்ணியானா அரைப்படி எடுத்துக்கோ, அரைப்படி இங்கே வச்சுட்டு போடுன்னா ஒருத்தரும் காட்டவே மாட்டான். அவர்கிட்ட நாம் பண்ணுறது இப்போ கண்டருளை பண்ணுதல், அவ்வளவே. அவர் கொண்டு அருள்றதே இல்லை, வெறும் கண்டு அருள்றார். பார்த்துட்டு திருப்பி கொடுத்துருவார். அவர் மட்டும் கொண்டு அருள்றேன்னு ஆரம்பித்தா காட்டவே மாட்டோம். அது நாங்களே வச்சு விடுவோம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, பகவானுக்கு காட்டுகிறோம், அவர் கொடுத்த பிற்பாடு தான் நாம் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் ஒரு வியாஜமாக தான் இந்த பண்டிகைன்னு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். இன்னென்ன நாள், இன்னென்ன நட்சத்திரம், இன்னென்ன திதி, இன்னென்ன நல்ல நாள், சுப தினம், புண்ணிய தினம், அதை செய்ய வேணும்னா அதை செய்யணும். அந்த சமயத்திலேயானு கூடணும் இல்லையோ? அப்பவும் நாம் தனியான்னு இருந்துடுறதுக்கு கூடாது. ஆனால் வடக்க போனேன்னா அவள் கூடுறதுக்கு தயங்கிறதே இல்லை. ஒரு பண்டிகை வருது, கிருஷ்ணாஷ்டமி கோகுலாஷ்டமி வருதுன்னா 1,00,000 2,00,000 10,00,000 15,00,000 அத்தனை பேர் ஒரே இடத்துல கூடுறா. வீதி முழுக்க ஆழ்படுத்துன்னு இருக்கு. நாம இருந்த வீதின்னு பார்க்குறோமேன்னா அவள் அது கண்ணன் திருவடிப்பட்ட இடம்னா பார்க்குறா, அவள் அதை வீதின்னு பார்க்கவே இல்லையே. அப்போ கிருஷ்ணனிடத்துல அத்தனை பெருமை மனசில் பட்டாதான் திருவடிப்பட்ட இடத்துல நமக்கு வந்த பெருமைப்படும். நாங்கள் யாத்திரை போகணுங்கிறதுக்காக போய் சத்திரத்தில் விசாரிப்போம், எங்களுக்கு இந்த மாதிரி 4 பேர் இருக்கிறதுக்கு ஒரு உள்ளு வேணும், ஒரு அறை வேணும், குடுங்கோன்னா ஒரு சத்திரத்தை காட்டுவா. அது நம்ம பார்த்தா ஒரு 300 பேர் தங்கலான்னு தோணும். ஆனால் அங்கே இருக்கிற முதலாளி கணக்கு எழுதிருச்சு, இந்த இடத்துல 1000 பேர் தங்கலாம் அப்படின்னு கணக்கு எழுதுவார். சுவாமி இங்கே 300 பேர் தான் தங்க முடியும்னு நாங்கள் சொன்னால், நீங்கள் என்ன க்ஷேத்திராட்டனம் வரீங்களா இல்லை பொழுதுபோக்குக்காக வருகிறீர்களான்னு திருப்பி விட்டாருங்களே. ஏன்னா இது வந்திருக்கிற சமயத்துக்கு இருக்கிற இடத்துக்குள்ளே ஒண்டி கொண்டு தான் வாழணுமே தவிர ஆளாளுக்கு தனித்தனியாக உள்ளு கட்டி வைக்கிறதுக்கு ஏன்னா புதுசாவா நகரத்தை உருவாக்கியிருக்கோம். இருக்கிற பிருந்தாவனம், இருக்கிற கோகுலம், அதற்குள் எத்தனை இடம் இருக்கோ அதில் தான் நாம் வாழ்ந்துக்கணுமே தவிர வழக்கெல்லாம் இந்த கும்பமேளா நடக்கிறதுன்னா 60 லட்சம் பேர் ஒரு நாள் வந்து கங்கையில் தீர்த்தம் ஆடுறாங்கிறா. நினைச்சே பார்க்க முடியாது. நம்மால 600 பேர் ஒரு இடத்துல சேர்றதுக்குள்ள நமக்கு போரும்னு இருக்கு. ஏன்னா தனித்தன்மை அதிகமாக போய்விட்டது இங்கு. ஆனா அது இல்லாமல் கூட்டாக சேர்கிற தன்மை, கூடி கூடி கழிக்கிறதுல தான் ஆனந்தம் இருக்குமே தவிர சரி மற்றதுல சேர வேண்டாம். பகவத் விஷயத்துல கூடித்தானே இருக்க வேண்டும். அதனால கூடி இருக்கிறதே பாண்டாளுக்கு ஆச்சரியம். அப்ப எல்லாரும் ஒரே சரியா சத்தம் போடுறா. இங்கும் சத்தம், அங்கும் ஒலி, எங்கும் ஒலி. அவர்கள்லாம் அவ அப்படி பேசுறாளே, அப்படி பேசுறாளே. நம்மெல்லாம் குரலை வசத்தி ஒரு பஜனை பண்ணோம்னாலே ரொம்ப வெட்கப்படுவோம் இல்லையோ? அங்க ஒண்ணுமே தெரியல. ஆட்டமோ பாட்டமோ கூத்தாட்டமோ எல்லாரும் ஒரு துளி வெட்கம் இல்லாமல் செய்கிறார்கள். அதனால ஒலிக்கு குறவே இல்லை பிருந்தாவனத்திலேங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். தெந்திருப்பேரில் இருந்திருக்கு. நேற்றுக்கு பாசுரம் சொன்னேன், பிள்ளைக்குழா விளையாட்டொலியும் அரா திருப்பேரையில் சேர்வன் நானே. வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலியும் அரா. வேதத்தினுடைய ஒலி, விளையாட்டினுடைய ஒலி, பிள்ளைகளுடைய விளையாட்டின் ஒலி, இது இத்தனை ஒலி இங்கேயும் இருந்திருக்கு. இந்த ஒலி நல் விஷயத்திலே இருக்க வேண்டும். வேத கோஷம் காதுல கேட்டதுன்னா மனசுக்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கு. ஓன்னு ஒரு 10 பிள்ளைகள் சேர்ந்து வேதத்தை சொல்றாள்னா, அதுவும் சாமவேதம் சொல்றாள்னா என்ன அழகா மனசு ஈர்க்கிறது. அப்ப அந்த ஒலி படைக்கிறது முக்கியம். ஒலி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கே நம்முடைய எளிமை நிலை போயிடும். ஒரு பலமே இல்லை. ஆனால் ஓஹோன்னு சேர்ந்து ஒரு இடத்துல உற்சவத்தில் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, அதில் போய் கலந்துட்டோம், அந்த ஒலியே நம்மளை அதில் கலந்துக்க வச்சுக்கும். அப்படி இல்லாத அந்த உடம்பு சரியில்லாத மட்டும் வீட்டோட இருந்திருந்தோம் நகர்ந்திருக்க கூட நம்ம ஆள முடியாது. அப்போ அத்தனை சத்தத்திலே பெருமான் நம்ம ஈர்த்து விடுகிறார் இல்லையோ? அந்த ஒலிக்காகத்தான் இந்த பாசுரத்தில் பேரரவம் என்னும் அரவம் என்னும் தெரிவிக்கிறாள். வெள்ள வெளிசெங்கின் பேரரவம் கேட்டிலையோ, இன்றைய பாசுரத்திலே கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ? பட்சிகள்லாம் கலந்து கலந்து பேசுறதே உன் காதல் விடலையா? காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன் அருங்குடல் ஆட்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ? இந்த சத்தம் காதல விடலையா? அப்ப வெள்ள வெளிசங்கு நான் பேரரவம், ஆனா இவர்கள் பேசிக்கிறது அரவம்ங்கிறாரே. பகவானுடைய பாஞ்சஜன்யத்தின் ஒலி
ஓன்னு பெரிய சத்தமாக இருக்குமாம். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற கோபிகைகள் பேசிக்கொள்ளுகிற ஒலி அது அரவமாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெருமானுடையது ஓங்கிற இரைச்சல், ஆனா ஆச்சாரியர்கள் 2 பேர் பேசிண்டா நன்னா கேட்கும்படி இருக்கும். பகவானுடைய பாஞ்சஜன்ய ஹோன்னு சத்தம் போடுறது. ச கோஷோ தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வெதாரயத்து. யுத்தம் ஆரம்பிக்க போறது குருக்ஷேத்திர போர். இந்த பக்கம் கௌரவர்கள், இந்த பக்கம் பாண்டவர்கள். அவர்களுடைய நெஞ்சத்தை அப்பவே உளுத்து போக வச்சிருவோம்னுட்டு கண்ணன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினார்னா ஒலி மட்டும்தான் கேட்டுது. அந்த ஒலியை கேட்டு எல்லாரும் பயந்து போயிட்டார்கள், நடுங்கி போயிட்டார்கள். இது வெள்ளவெளி சங்கின் பேரரவம். அப்ப பகவானுடைய பாஞ்சஜன்யத்தின் ஓசை ஓன்னு இருக்கும், கேட்டு நடுங்குவா. ஆனா இப்ப நாம பார்க்கறது ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டலையோ. 2 பறவைகள் ஒண்ணுக்கொண்ணு பேசின்னு இருக்கிறது, வலியும் குருவி 2 தானே பேசின்னு இருக்கு. அந்த 2ம் பேசுவது ஒரு ஆச்சாரியனும் பேசுறா போலே, ஆச்சாரியனும் சிஷ்யனும் பேசிக்கிறா போலே காக்கிறதுக்கு ரொம்ப சாவியமா இருக்கான், கேட்கறதுக்கு நன்னா இருக்கு. இது பேரரவம் இல்லை, அரவம். என்ன பேரரவம்னாலே என்ன நடக்கிறதுன்னே புரியாது போடும். பேசினா புரியுமோ தவிர, இப்ப இங்க உட்காந்துருக்கிற மொத்த பேரும் சேர்ந்து ஓன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, யாருக்கும் என்ன பேசுறோன்னே புரியாது போடுமே. அப்ப வெள்ள வெளி செங்கனருடையது பேரரவம் சுமாராத்தான் புரியும். ஆனா 2 வலியங்குருவி பேசின்னு இருக்கிறது நன்னா புரியும். அதனாலதான் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவம் கேட்டலையோ. 2 ஆச்சாரியர்கள் பேசின்றாலும் புரியுறது, ஆச்சாரியனும் சிஷ்யனும் பேசிக்கொண்டாலும் புரிகிறது. இது புரியறாப்புல இருக்கிறது அரவம், புரியாத இருக்கிறது பகவானுடையது. அப்படி கூட இருவர் பேசிக்கொண்டிருப்பார்களான்னா 2 ஆச்சாரியவர்கள் பேசின்னு இருக்கா. இடத்துல நிறைய அர்த்தத்தை பெரியவாச்சன்பிள்ளை வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். இவர்கள் 2 பேருடைய பேச்சாலே நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலியாண்டான்னு ஒரு ஆச்சாரியன், கூரத்தாழ்வான்னு மற்றொரு ஆச்சாரியன். இவர்கள் கலந்து பேசி நமக்கு எவ்வளவு உயர்ந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கா தெரியுமா? எம்பாரும் பட்டரும் அப்பப்ப பேசிப்பா, நஞ்சியரும் பட்டரும் அப்பத்தோடு பேசிக்கொள்வார்கள். இவர்கள்லாம் 2 ஆச்சாரியர்கள் பேசின்றது. ஒரு ஆச்சாரியர் மற்றொருத்தருக்கு சிஷ்யராகவே இருக்கிறார். இவர்கள் பேச்சிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ. இவ 2 பேர் தான் இப்ப அந்த குருவிகள்னு வச்சுக்கோ. நல்ல திவ்ய தேசத்துல வாழற 2 குருவிகள், முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும். ஒருத்தர் வாதூல குல திலக்கர், மற்றொருத்தர் ஹாரியத குல திலக்கர். 2 பேரும் பேசிக்கிறார்கள். நாம எப்படி பகவானை பற்ற வேண்டும், அவ நமக்காக பேசிக்கிறார். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்கோ. அவர்களுடைய இயல்பு இல்லை. நமக்கு என்ன சந்தேகம் வருமோ, இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் பேசி இருந்திருக்கா. முதலியாண்டான் தெரிவித்தார், பகவத் சமாசேனம் பண்ண வேணும் என்னால் முறை என்ன? நம்மாழ்வார் அதை சொல்லி கொடுத்திருக்கார். அற்றது பற்றெனில் உற்றது வீடுயிர் சற்றிரை பற்றே புல்கு பற்றற்றே. பகவானுடைய திருவடிகளை பற்று, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளையும் விட்டு விட்டு அவனை பற்றுங்கோள். முதல் 10 உயர்வர உயர்நலம் உடையவன். முதல் திருவாய்மொழி முழுக்க வேதாந்தார்த்தத்தை சொல்லி முடிச்சுட்டார். பரத்தமுடையவன் பகவானேன்னு சாதித்தார். முதல் 10 2ஆம் திருவாய்மொழி வந்தது, உபதேசிக்க ஆரம்பிச்சுட்டார் ஆழ்வார். ஆழ்வாரை உபதேசிக்கத்தான் பகவான் அனுப்பிச்சதே. அனுபவத்தை கொடுத்து ஆழ்வாருக்கு புரிய வைத்து, நீர் போய் லோகத்துக்கு உபதேசித்து திருத்தி விட்டு வாரும் என்று அனுப்பினான். சரி உபதேசிப்போம்னு 2ஆம் திருவாய்மொழி, வீடு மின்முத்தவும் வீடு செய்து உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே. உம்முடைய உயிரையும் உம்மையும் உடையவனான பகவானிடத்திலே போய் திருவடிகளை பற்றுங்கோள். எங்கும் அச்சித்தத்தை லயிக்க விட வேண்டாம், எங்கெங்கேயோ மேய வேண்டாம். அவங்கிட்ட போங்கோ. முற்றவும் நின்னனன் பற்றிலையாய் அவன் முற்றிலடங்கே புல்கு பற்றற்றே. உலக விஷயத்தில் இருக்கிற ஆசையை திறந்துருங்கோ, பகவானை பற்றுங்கோள். என கண்ணன் கீதையில் அப்படித்தான் தெரிவிக்கிறார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. எல்லா தர்மங்களையும் விட்டுடு, தர்மாந்தரங்களை திறந்து என்னையே பற்று என்று கண்ணனும் கீதையில சொல்லியிருக்கார். அதனால நம்மாழ்வார் வீடு மின் முற்றவும் எல்லாத்தையும் விட்டுடுங்கோ. வீடு செய்து உயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே. நாம் உடனே ஆழ்வாரை கேட்டோம், எல்லாத்தையும் விட்டுடுங்கோன்னு சொல்றீரே, எல்லாவற்றையும்னா எதை? நாங்க எத்தனையோ பிடிச்சுட்டு இருக்கோம். எத்தத்தை விட்டுட்டு எதை பத்தனம்னு சொல்றீர்னா ரொம்ப சுலபமா சொல்லட்டுமா? நீங்க எதெல்லாம் இன்னைக்கு பிடிச்சுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் விட்டுடுங்கோ. நீங்க இன்னைக்கு எதை பிடிச்சிக்கலையோ அதை மட்டும் பற்றிக்குங்கோ. இதுக்கு மேல நான் விளக்கவே வேண்டாம்னு விட்டார் ஆழ்வார். வீடுமின் முற்றவன் மொத்தத்தையும் விட்டுடுங்கோன்னா, முற்றமும் வீடுமின்னு சொல்லாமல் வீடுமின் முற்றவும்னு ஆழ்வார் பாசுரம் நம்ம வீட்டில் சாதித்தார். முற்றவும் எல்லாவற்றையும், வீடுமின் விட்டு விடுங்கோள்னு தானே சொல்லணும். விட்டு விடுங்கோள் எல்லாவற்றையும்னா நல்ல தமிழா, எல்லாத்தையும் விட்டுடுங்கோன்னா நல்ல தமிழா? இந்த விட்டு விடுங்கள் எல்லாவற்றையும்ங்கிறது சுமாரான தமிழ். எல்லாவற்றையும் விட்டுடுங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் ஆழ்வார் பாட்டு அப்படி இல்லை. வீடுமின் முற்றவும் வீடு செய்து மொத்தத்தையும் விட்டுடுங்கோ. வாய் வார்த்தை வரச்சவே மொத்தத்தையும் விட்டுடுங்கோன்னு வருது பாருங்க. ஆழ்வார் அப்படி சொல்லலை. வீடுமின் முற்றவும், வீடுமின் விட்டு விடுங்கள், முற்றவும் மொத்தத்தையும். நீங்க என்னென்னலாம் லௌகிக விஷயத்தை பத்தின்னு இருக்கீங்களோ அனைத்தையும் விட்டு விடுங்கோள். ஏன் முதல்ல விட்டுடுங்கோன்னு சொல்லிட்டு வீடுமின்னு சொல்றாருன்னா, இடத்துல விளக்கேற்றி வச்சிருந்தது, ஒரு குழந்தை பக்கத்துல விளையாடி இருந்தது.
அதை அறியாமல் விளக்குக்கு பக்கத்தில் போயிடுத்து நெருப்பை தொட்டுட போகிறது. அதுக்கு தெரியல நெருப்பு சுடும்னுட்டு. தாயார் அடுக்கலையிலேருந்து இப்போ தான் சட்டுன்னு திரும்பி பார்த்தா குழந்தை நெருப்பு தொட போகிறதுன்னு தெரிஞ்சுது. உடனே உபதேசம் பண்ண ஆரம்பித்தா, பஞ்சபூதங்களை பகவான் சிருஷ்டிக்கிறார். அதில் அக்னின்னு ஒரு பூதம், அதுக்கு தாககத்துவம் சக்தி உண்டு. அதை தொட்டவர்களை அது எரித்து விடும். நீயோ குழந்தை, உனக்கு அது எரிக்குங்கிறது தெரியாது. ஆகையால் அருகிலே போய் நீ தொட்டு விடாதே, தொட்டால் கொப்பளம் வரும், மருந்து போட வேண்டும் இப்படின்னு சொல்றதுக்குள்ள அது தொட்டு அழுது கதறி எல்லாமே ஆயிடும். அப்போ அந்த தாயார் அங்கேருந்து பார்க்கறவ என்ன சொல்லுவோ, போகாதே போகாதே நில்லு என்ன முதல் வார்த்தை சொல்லிடுவோம். நெருப்புங்கிற வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தைய நகராம தடுக்கணும், அதுதான் அவளுக்கு இருக்கிற முதல் குறிக்கோள். ஆழ்வார் பார்த்தார், இந்த குழந்தை நெருப்பை தொட்டால் மருந்து போட்டு ஆற்றி விடலாம். ஆனால் இவர்கள் எல்லாரும் சம்சாரம் என்னும் பெருநெருப்பிலே கிடக்கிறார்கள். அதனால உடனுக்குடன் அவர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக முற்றவும் வீடுமின்னு சொல்ற அளவுக்கு பொறுக்கலையும் ஆழ்வார்க்கு. வீடுமின் முதல்ல விட்டுடுங்கோன்னு சொல்லிவிட்டார். என்னத்தை விடணும்னு அப்புறம் பார்த்துப்போம், என்ன மக்களை முதல்ல தடுக்க வேணுமேங்கிறதுக்காக வீடுமின் முற்றவும் வீடு செய்து உயிர் வீடுடையானடை வீடு செய்மினே, அனைத்தையும் விடுங்கோள்னு ஆழ்வார் சொன்னாரே. பற்றற்று பகவானை பற்றுங்கோள்னார். அதனால இப்ப முதலியாண்டான் கூரத்தாழ்வான் பேசின்னு இருக்கிறச்சே கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், மொத்தத்தையும் துறந்துதான் பகவான் திருவடிகளை பற்றணும்னார். பக்கத்தை முதலியாண்டான் எழுந்துருள் இருக்கிறார். பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதோ சிரசா தாரயாமியம். ராமானுஜருடைய பாதுகாஸ்தானிய, ராமானுஜருக்கு பாதுகை முதலியாண்டான். தண்ட பவித்திரங்களை போலே அவர் கையில் பிடிச்சிருக்கிற திருதண்டம், சாத்தி கொண்டிருக்கிற பவித்திரம், இதித்தனையும் முதலியாண்டான் தான். பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதௌ சிரசா தாரயாமியம். இன்னைக்கும் உடையவர் சன்னதிக்கு போய் ஸ்ரீபெரும்புதூருக்கு போங்கோ, சட்டாரி சாதிங்கோன்னு கேட்கலாமா? பெருமாள் சன்னதியில் மட்டும்தான் சட்டாரி. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதியில் அந்த பாதுகைக்கு வேற அர்த்தம். சட்டாரிங்கிறது நம்மாழ்வாருக்கு பெயர். மொத்தமாவே பாதுகைக்கு சட்டாரின்னு பேர் அல்ல, பெருமானுடைய பாதுகைக்கு சட்டாரின்னு பேர். அப்ப ஆழ்வார்களுடைய பாதுகைக்கு மதுர கவிகள்னு திருநாமம். ஆனா ஆழ்வார் திருநகரில் மட்டும் நம்மாழ்வார் பாதுகைக்கு ஸ்ரீராமானுஷன் என்று திருநாமம். மாறன் அடிபணிந்துய்ந்தவர்னு சொல்லிட்டு இருக்க முடியும். அதனால அந்த ஊர் எந்தெந்த ஊர்ல போய் என்ன சாதிக்கணும்னு கேட்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊருக்கு போகிறோம்னா எங்கே பார்த்தாலும் போய் சடாரி சாதிங்கோன்னா, ஓய்வா இன்னும் வைஷ்ணவன் தெரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு நம்மளை பற்றி புரிஞ்சு விடுவா. அதனால் ஆழ்வார் சன்னதிக்கு போனால் மதுர்கவிகள் சாதிங்கோ, ஆழ்வார் திருநகரிக்கு போனால் தனியாக ராமானுஜன் சாதிங்கோன்னு கேட்க வேண்டும். அதே ராமானுஜர் சன்னதிக்கு போகிறோம், ஸ்ரீபெரும்புதூருக்கு போகிறோம், அப்போ என்ன சாதிக்கணும் கேட்கணும், முதலியாண்டான் சாதியுங்கோள். என்ன அவர் தான் பாதுகையாக இருக்கிறார். ஒரு பக்கம் முதலியாண்டான், அவருக்கு பாதுகை. மற்றொரு பக்கத்தில் எம்பார் ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசாஜியான் மத் விஸ்ரமஸ்தலி. நான் எப்போதும் இருந்து அனுபவிக்கும் திருவடிகள் எம்பாருடைய திருவடிகள், ராமானுஜருடைய பதச்சாயையாக இருக்கும் திருவடிகள். திருவடி நிழல் எம்பார், திருவடி பாதுகை முதலியாண்டான். தண்ட பவித்திரங்களைப் போலே முதலியாண்டான். அதனால்தான் பாதுகே யதிராஜஸ்ய கதயந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதௌ. அவருக்கு தாசரதின்னு திருநாமம். தசரதனுக்கு பிள்ளை ராமன் தாசரதி. இதுக்கு முன்னாடி ராமன் ராமனா பிறந்திருந்தார், ஆதிசேஷன் லக்ஷ்மணனா பிறந்திருந்தார். அப்போ சிஷ்யனா லக்ஷ்மணன் இருந்து தமையனாருக்கு மூத்த ராமனுக்கு கைங்கரியம் விட்டார். இப்போ அதே ஆதிசேஷன் ராமானுஷரா அவதரித்திருக்க அந்த பகவானே முதலியாண்டானாக தாசரதியாக திருவவதாரம் பண்ணி முன் அவதாரத்தில் பெற்றுண்ட கைங்கிற தத்தனையன் முதலியாண்டான் இப்போ ராமானுஷருக்காக திருப்பி கொடுத்துருக்கார். முதலியாண்டான் கூரத்தாழ்வானை பார்த்து தெரிவிக்கிறார், நீர் சொல்லுவது நன்று, அனைத்தையும் விட்டுத்தான் பகவானை பற்ற வேண்டும், சந்தேகமில்லை. ஆனால் அப்படித்தான் விதிச்சுட்டோம்னா நீரொத்தர் தான் பகவானை பற்றணும், மற்ற பேர்லாம் பற்ற முடியுமா தெரியாது. இது கூரத்தாழ்வான போன்ற பெரியோர்கள் வேணா இது வரலாமே தவிர, இப்போ நமக்கு மொத்தத்தையும் விட்டுட்டு தான் நீங்கள் பகவத் சமாசேனம் விட்டால் ஒரு ஆச்சாரிய இடத்துல ஒத்துருமே வரமாட்டா. ஆச்சாரிய இடத்துல போகிறோம் சமாசேனம் பண்ணிக்கணும்னா நீ லௌகிகத்தை விட்டுட்டு வரணும், நீ வைதிகத்தில் தான் இருக்கணும், இதே கோயிலாகத்தான் இருக்கணும். பகவத் சமாசேனத்தை தவிர பகவத் விஷயத்தை பேசுறதை தவிர மற்றொரு வியாபாரம் உனக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா யாருமே கெட்டிக்கே வரமாட்டோம் இல்லையோ. இந்த கவலை முதலியாண்டானுக்கு அன்னைக்கே வந்துடுத்து. அழ்வானே, நீர் மொத்தத்தையும் திறந்துட்டு ராமானுஜர் திருவிடி ஏன் வந்தீர், அதை போல எல்லாரும் வந்துடக்கூடாது, வந்துட மாட்டார்கள். கூரத்தாழ்வான் தனக்கு இருந்த மொத்த சொத்தையும் துறந்தவர். ராமானுஜனு தந்தாதி 7வது பாசுரத்தில் மொழியக் கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியக் கடத்தன்னம் கூரத்தாழ்வான் சரண் கூடியவன் இராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே. கூரத்தாழ்வான் திருவடிகளை பற்றினேன் திருவரங்கத்தமுதனார் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். இனி நமக்கு இந்த சம்சாரத்தில் எந்த பயமும் இல்லை, ராமானுஜர் திருவடிகள் உடனே எனக்கு கிட்டிவிடும்னு தைரியமா சொல்லிக்கிறார். அவ்வளவு பெரிய பணக்காரர், ஹாரீத குலத்தில் பிறந்தவர், ஸ்ரீவத்சங்கிற பகவானுடைய திருமருவின் அம்சமாகவே திருவவதாரம் பண்ணினவர்.